மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சோழிங்கநல்லூர் தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், மன்னாதி மன்னன், மாசற்ற அண்ணன், தமிழ்நாட்டு மக்களின் உள்ளத்தில் இடம் பிடித்த அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுடைய உள்ளத்தில் இடம் பிடித்த மாவட்ட செயலாளர், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், பாசத்திற்குரிய அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாசத்திற்குரிய அக்கா, திமுக இடையில ஒரு பேர்லாம் வச்சாங்க, குமுக அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க, குடும்ப முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அது பயங்கர வைரலானது. அக்கா விஜயதரணி அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், இந்த நிகழ்வை சிறப்பாக நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் நாராயணன் அவர்களுக்கும், திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 மாதத்திற்கு முன்பு இதே இடத்தில் மக்களிடம் நாம் பரப்புரை மேற்கொண்டோம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்று. 3 மாதத்திற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை வணங்கி, ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர், முதலமைச்சர் அவர்களுடைய நிழல், உழைப்பால் உயர்ந்த மனிதர், கழகத்தின் வளர்ச்சிக்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது. அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது. அரசியல் என்பது மக்கள் பணி. அரசியல் என்பது சமூக பணி. அந்த மக்கள் பணிக்கு, சமூக பணிக்கு தியாக உணர்வோடு வந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் 3 எழுத்து மந்திரமாக இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை ஜூன் 22ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் தொடக்கம் நம்ம எல்லாம் கொண்டாடினோம். அடுத்த மாதம் ஜூன் 22ஆம் தேதி ஓராண்டுகள் முழுமையும் பிறந்த நாள் நிகழ்வை அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள் கொண்டாடுவார். அவர் ரசிகர் மன்ற காலகட்டத்திலிருந்தே, நட்பணி மன்ற காலகட்டத்திலிருந்தே, மக்கள் இயக்க காலகட்டத்திலிருந்தே சிறப்பா கொண்டாடக்கூடியவர். அண்ணன் சும்மாவே ஆடுவார். இப்ப காலில் சலங்க வேற கட்டி விட்டாச்சு. அப்ப அண்ணனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? நேற்று பாக்குற நைட்டு 12 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல லைவ், 12 மணிக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏர்டெல் ஒயர் போடும்போது குடிநீர் குழாய் உடைஞ்சிருச்சு போல, தண்ணி எல்லாம் வெளில வந்துருச்சு. நான் அப்பதான் சரி நெட்டை ஆன் பண்ணிட்டு என்னதான் நடக்குதுன்னு பாக்குறேன். ஈசிஆர் சரவணன் லைவ். மணி பார்த்தா 12 மணி. 24 மணி நேரமும் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆற்றல் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் பாசத்திற்குரிய அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள். 96,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பது வரலாற்று சாதனை. சோழிங்கநல்லூர் என்பது திமுகவின் கோட்டை. சோழிங்கநல்லூர் என்பது திமுகவினுடைய இதை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன போது, சோழிங்கநல்லூர் என்பது திமுகவின் கோட்டை கிடையாது, அது தாவேகாவின் கோட்டை, தளபதியின் கோட்டை, ஈசிஆர் சரவணனின் கோட்டை என்று நிரூபித்தார். 4.5 லட்சம், 4.25 லட்சம் ஓட்டு, மிகப்பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி. 2,20,000 வாக்கு பெற்று மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார் என்றால், சோழிங்கநல்லூர் பகுதி முழுவதும் அந்த தொகுதியை சார்ந்த மக்களிடம் உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம் பிடித்த ஒரு மாசற்றவர் தான் அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது, தமிழ்நாடு முழுவதும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது. இன்று மாண்புமிகு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள் என்றால், இங்கே திரண்டிருக்கின்ற எங்களின் தாய் குலங்களே, எங்களின் அஞ்சலை அம்மாள்களே, எங்களின் வேலுநாச்சியார்களே, நீங்கள் செய்த புரட்சி தான் தமிழக வெற்றி கழகம் ஆளும் கட்சியாக வந்தது. நீங்கள் செய்த புரட்சி தான் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார். நீங்க தாமா, இந்த தாய் குலங்கள் தான். வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டிற்காக விஜய் என்று சொன்னமே, அந்த வீட்டுக்கு வீடு விஜய் இருக்கிறாரு.
விஜய் வேற யாரும் கிடையாது, எங்க வீட்டு புள்ள விஜய், எங்க வீட்டு புள்ள, எங்க வீட்டின் மூத்த மகன் என்று வீட்டுக்கு வீடு நீங்கள் வாக்குகளை அள்ளி அள்ளி தந்த எங்களின் தாய் குலங்களே, உங்களின் பாதம் தொட்டு எங்களுடைய நன்றியை நாங்கள் காணிக்கையாகிறோம். எங்களின் தாய் குலங்கள் இல்லை என்றால் இந்த வெற்றி சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் 25 பேர் கூட்டணி, இன்னொரு பக்கம் 15 பேர் கூட்டணி. ஒரே தலைவனை, ஒற்றை தலைவனை 40 தலைவர்கள் சேர்ந்து எதிர்த்து வந்த போது ஒத்த தல ராவணனாக, தமிழ்நாட்டின் 8 கோடி மக்களின் ராவணனாக வந்த தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். யாரை நம்பி வந்தாரு? தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாய் குலங்களையும், தமிழ்நாட்டில் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களையும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளம் படையினரை நம்பிதான் அண்ணன் விஜய் அவர்கள் தனித்து அரசியல் களம் கண்டார். 108 சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க கொடுத்தீங்க. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்ற வரலாறு உலகத்தில் இல்ல, தமிழ்நாட்டில் நிகழ்த்தி காட்டிய ஒரே தலைவர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தான். அவருக்கு பிறந்த நாள் நம்ம நிகழ்வு கொண்டாடுறோம். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு தான் நம்மளுடைய போற்றுதலுக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அதை நலத்திட்ட உதவியாக செய்யறார். யார் செய்யறா? இந்த தொகுதி, இந்த பகுதியை சார்ந்த பாசத்திற்குரிய தம்பி ஜாஃபர் ஜாதிக் அவர்கள் செய்கிறார். கடந்த ஆண்டும் அவர் இதே போன்ற நலத்திட்ட உதவியை இதே தெருவில் செய்தார். அவர் தொடர்ந்து தளபதியை நேசிக்கக்கூடிய ஒரு இளம் தம்பி, ஆற்றல் வாய்ந்த தம்பி. தளபதி அவர்களின் பின்னாடி இருப்பவர்கள் எல்லாம் தற்கூலிகள், அவர்களுக்கு என்ன தெரியும் என்று நம்மளை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் இன்று சந்து பொந்தெல்லாம் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அக்கா விஜய் தரணி அவர்கள் ஓமுக அப்படின்னு பேர் வச்சீங்களா? கூமுக. அக்கா வந்து கூமுகான்னு பேர் வச்சாங்க. நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? ஓமுக. ஓமுக என்றால் ஒப்பாரி முன்னேற்ற கழகம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு காது குத்துக்கு போறோம், என்ன பண்ணுவான்? மணமக்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ, பல்லாண்டு காலம் வாழ, பல நூறு பெற்று பெருவாழ்வு வாழ்கிறதா நம்ம வாழ்த்துவோம். ஆனா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறார். திரு உதயநிதி ஸ்டாலின் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறார். எந்த நிகழ்வுக்கு சென்றாலும் ஒப்பாரி வைக்கிறாங்க. இப்போ நம்ம பள்ளிக்கூடங்களை படிச்சிருப்போம், ஆ ஆ இ ஈ, அதே மாதிரி ஓ ஓ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஓனா ஓமுக, ஒப்பாரி முன்னேற்ற கழகம். அப்போ ஓன்னு ஒண்ணு இருக்கு. சட்டமன்றத்தில் தலைவர் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார். யாரை பார்த்து? உதயநிதி ஸ்டாலின் பார்த்து ஒரே வார்த்தை தான், பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே துண்டக்கானம் துணியக்கானம் என்று கைப்பில்லா ஓடுறா என்று சட்டமன்றத்தை விட்டு ஓடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, சட்டமன்றம் சினிமா தனமாக இருக்கு. சரி, சினிமா தனமா இருக்கு. சரி, உதயநிதி ஸ்டாலின் யாருன்னா? ஈஸ்வர் சரவணன் யாருன்னா? அவரு உதயநிதி ஸ்டாலின் யாரு? சுதந்திர போராட்ட தியாகியா? இல்ல செக்கிழுத்த செம்மலா? இல்ல இந்தி திணிப்புக்காக போராடினாரா? இல்ல தமிழ் மொழிக்காக போராடி இங்க வந்து அப்படி புல்லட்ட வாங்கி இருக்கிறாரா? கிடையாது. லாலா கடசாந்தி உன்னாலா நேண்டி நாம்பூந்தி அப்படின்னு ஒரு பாட்டு பாத்துறீங்களா? அந்த பாட்டுல டான்ஸ் ஆடினவர் அவர் ஒரு சினிமாக்காரர் தான், அவர் ஒரு கூத்தாடி தான். அவர் ஒரு சினிமாக்காரராக இருந்து விட்டு நம்மளை பார்த்து அங்க சினிமா தனமாக இருக்கு என்று நம்மளை விமர்சனம் செய்யறாங்க. இந்த நிமிடம் வரை தமிழ் சினிமாவில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் யார் என்றால் அது அண்ணன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஆனால் என்னை இந்த இடத்திற்கு உயர்த்தியது தமிழ்நாட்டு மக்கள். அந்த மக்களுக்காக நான் திருப்பி சேவை செய்ய வர்றேன். அதனால் தான் வகிக்கக்கூடிய அந்த துறையான சினிமா துறையின் உச்சபட்ச பதவியான எனக்கு அது வேண்டாம். பேரும் வேண்டாம், புகழும் வேண்டாம், பணமும் வேண்டாம். என்னை இந்த இடத்திற்கு ஆளாக்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வருகிறேன் என்று தியாக உணர்வோடு வந்த தியாக தலைவன் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். அதனால் தான் பெரும் மாற்றம். கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் தான் ஆகுது. இவருக்கெல்லாம் யாரு ஓட்டு போடுவாங்க? அவர் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறாரு, அதனால மக்கள் எல்லாம் கூட்டமா போறாங்க என்று இதற்கு முன்பு ஆட்சி செய்த திமுக நம்மளை பார்த்து விமர்சித்தது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மிக சிறப்பான ஒரு பதிலடியை, ஒரு சிறப்பான ஒரு சவுக்கடியை நீங்க கொடுத்தீங்க. நாங்க எல்லோரும் கூடி களையக்கூடிய கூட்டம் அல்ல, திமுகவை கூண்டோடு வீழ்த்தக்கூடிய கூட்டம் என்று தேர்தலில் விசில் சின்னத்திற்கு வாக்குகளை அள்ளி அள்ளி கொடுத்து தீய சக்தி திமுகவை ஓட ஓட நீங்க விரட்டினீங்க. இதுதான் மாற்றம்.
மாற்றம் என்பது சொல் கிடையாது, மாற்றம் என்பது செயல். புரட்சி என்பது தானாக உருவாகாது, புரட்சி என்பதை நாம் எல்லோரும் சேர்ந்துதான் உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கியிருக்கோம். 52 வயது அப்படின்றாங்க தலைவருக்கு, பார்த்தா 52 வயசு மாதிரி எனக்கு தெரியுது. 26 வயசு. இந்த நண்பன் படம் பார்த்த மாதிரி இருக்குது தலைவரை பார்க்கும்போது. ஆலிஸ்வெல் சொல்லுவார் தலைவர். அந்த அளவுக்கு மிகவும் ஒரு இளமையான ஒரு முதலமைச்சராக அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் தலைவரை போன்று ஊரை வாங்கலாம் என்று நல்ல பேர் எடுத்து தமிழ்நாட்டையே வாங்கியிருக்கிறார். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் என்று ஒரு மாபெரும் தலைவராக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் அசைக்க முடியாத ஒரு தலைவராக அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் எப்போது தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தலில் மகத்தான வெற்றி வாகை சூடி மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக, தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரே தலைவனாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகும் அண்ணன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இன்னும் ஒரு 10 ஆண்டுக்கு அண்ணன் தான் முதலமைச்சர். அன்றே சொன்னார் லயலாமணி என்று பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய பிரதமராக வரக்கூடிய அனைத்து தகுதியும் கொண்ட ஒரே தலைவன் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். அந்த அளவுக்கு அவருக்கான அறிவாற்றல், அந்த அளவுக்கு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு, அந்த அளவுக்கு கொள்கை கோட்பாடு கொண்ட ஒரு தலைவர். 108 சட்டமன்ற, இங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பதால் இந்த கருத்தை நான் சொல்றேன். 108 சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம வெற்றி பெற்றோம். 118 வேணும் ஆட்சி அமைப்பதற்கு. தலைவர் அவர்கள் நினைத்திருந்தால் அதிமுகவோடு அவங்களுடைய ஆதரவை பெற்றிருக்க முடியும், பாமகவோடு ஆதரவை பெற்றிருக்க முடியும், பிஜேபியோடு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, பிஜேபி ஆதரவை பெற்றிருக்க முடியும். அந்த ஆதரவை பெற்று தலைவர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்க முடியும். ஆனால் தலைவர் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். நான் தமிழ்நாட்டு மண்ணை சார்ந்தவன், முற்போக்கு சிந்தனை கொண்டவன், தந்தை பெரியார் வழியில், அண்ணல் அம்பேத்கர் வழியில், கொள்கை கோட்பாடில் பயணிக்கிற, எனவே என்னோடு பயணிக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தை கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இஸ்லாமிய அமைப்புகளோடு கரம் கோர்த்து மதசார்பற்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி மதசார்பற்ற ஒரு ஆட்சியை நிறுவினர். அவர் நினைச்சிருந்தா அங்க போயிருக்கலாம். மதவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும், பாசிசம் எந்த வடிவத்தில் வந்தாலும், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை பிரிக்க வேண்டும் என்ற சூழ்ச்சி வழியில் இருக்கக்கூடிய பிஜேபி எந்த வடிவத்தில் வந்தாலும், அதிமுக மீது சவாரி செய்து வந்தாலும், தமிழ்நாட்டில் எதிர்க்கக்கூடிய முதல் முன்கள பணியாளர்கள் யார் என்றால் அது தாவேகாவை சார்ந்தவர்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் தான் மூர்க்கமாக என்று எதிர்ப்பார். அதனால்தான் கொள்கை தலைவராக வடிவமைக்கின்ற பொழுது அண்ணல் அம்பேத்கர் என்றாலே சாதி தலைவர், அண்ணல் அம்பேத்கர் என்றாலே ஒரு சமூகத்திற்கான தலைவர்கள் என்று பல தலைவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பெயரை சொல்வதற்கு பயப்படுவாங்க. லெட்டர் பேர்ல அம்பேத்கர் போட்டோ போட்டா ஐயோ இது தலித் கட்சி ஆயிருமே அப்படின்னு பயப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் திமுக கட்சியினரை பார்த்து சொல்றா, இது தற்கூரி கட்சி, தற்கூரி கட்சின்னு சொல்றீங்களே, நீங்க சொல்லக்கூடிய இந்த தற்கூரி கூட்டம் தான் காலம் காலமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சாதி தலைவர் சாதி தலைவர் என்று மக்களிடம் சொல்லிக் கொண்டிருந்த திமுகவுக்கு சவுக்கடி கொடுக்கும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் அண்ணல் அம்பேத்கர் சாதி தலைவர் கிடையாது, அவர் உலகம் முழுவதும் சாதித்த தலைவர், எல்லோருக்குமான தலைவர், நமக்கான தலைவர் என்று கொள்கை தலைவராக அம்பேத்கரை உயர்த்தி பிடித்த ஒரே தலைவன் நம்முடைய தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். சந்து பொந்தல்லாம் கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொண்டு வருவதற்கு முன்பு சேரி பகுதிகளில் தலித்துகள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவாங்க. அவருடைய பிறந்த நாளுக்கு, நினைவு நாளுக்கு. என்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சி உருவான பிறகு அந்த கட்சியின் கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புகைப்படம் இடம் பிடித்த பிறகு
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாதிகள் வாழக்கூடிய பகுதிகளிலும் அண்ணன் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்த பெருமை என் தலைவன் அண்ணன் விஜய் அவர்களை தவிர வேற எவருக்கும் கிடையாது. இந்த மண்ணில் மிகப்பெரிய ஒரு புரட்சி. 97 வயதில் சாதி ஒழிப்பிற்காக, சமத்துவ உணர்விற்காக, பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு சமத்துவம் கிடைக்க வேண்டும் என்று 97 வயதில் மூத்திர சட்டியை கையில் பிடித்துக் கொண்டு வீதி வீதியாக போராடினான தந்தை பெரியார். தந்தை பெரியார் எங்களுக்கான தலைவன் என்று தந்தை பெரியாரை உயர்த்திய தலைவன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். அஞ்சலை அம்மாள் என்கின்ற ஒரு பெரும் விடுதலை போராட்ட வீராங்கனை, இந்த நாட்டின் விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு தாய், 5 மாதம் கர்ப்பிணியாக இருக்கின்ற போது இந்திய ராணுவத்தால், பிரிட்டிஷ் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் கூட நாட்டின் விடுதலைக்காக போராடினர். அவங்களுடைய பேரன், அக்கா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்க பேரன் அஞ்சலை அம்மாள் அவருடைய பேரன் தான் ஆயிரவிளக்கு சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன், மருத்துவர் எழிலன் எம்எல்ஏ. அவர் கூட அவங்க பாட்டியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கல. ஆனால் நம்ம தலைவன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய், உங்க வீட்டு பிள்ளை, அவர் போய் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அஞ்சலை அம்மாள் என்கின்ற ஒரு தாய் இருக்கிறார். அந்த தாய் நம் நாட்டின் விடுதலைக்காக போராடி இருக்கிறார். அந்த தாயை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகனாக நான் இருக்கிறேன் என்று கொள்கை தலைவராக அஞ்சலை அம்மாளை உயர்த்தி பிடித்த தலைவன் நம்முடைய தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். வீரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள், வேலுநாச்சியார் அவர்களை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தார். திமுகவும் அதிமுகவும் தெரு தெருவாக சாராய கடையை திறந்து வைத்து குடி 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 என்று சொல்கிறது. ஆனால் தெரு தெருவாக பள்ளிக்கூடத்தை திறந்து படி 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 என்று சொந்த தலைவன் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அந்த காமராஜரை கொள்கை தலைவராக உள்வாங்கிக் கொண்டு காமராஜர் வழியில் நேர்மையான ஆட்சியை, காமராஜர் வழியில் உண்மையான ஆட்சியை, காமராஜர் வழியில் தூய்மையான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காலம் காலமாக இந்த சமூகத்தை சார்ந்தவனா, நீ படிக்க கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து எந்த சமூகத்தை சார்ந்தவனுக்கு படிப்பு வாடையே செல்லக்கூடாதோ அந்த சமூகத்தை சார்ந்தவனை பள்ளி கல்வித்துறையின் அமைச்சராக மாற்றி மாபெரும் புரட்சியை, ராஜ்மோகன் என்கின்ற ஒரு எளிய மகனை பள்ளி கல்வித்துறையின் அமைச்சராக்கி அழகு பார்த்த ஒரே தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். படித்தவர்களுக்கும் பாமரர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் அங்கம் கொடுத்து இது பாமரர்களுக்கான கட்சி, பாமரர்களுக்கான ஆட்சி என்று பேரறிஞர் அண்ணாவை போன்று 1967 அண்ணா அவர்கள் எப்படி ஒரு பெரும் புரட்சியை அரசியலில் செய்தாரோ அதே போன்ற ஒரு பெரும் புரட்சியை 2026 எங்களின் அண்ணா ஜோசப் விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். இதோருக்கான சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள். அவர் யாரு? சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநர். இதற்கு முன்பு அவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தார். மிக எளிமையான குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு பாமர குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு நசுக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர். இன்று பச்சை இங்கில் கையெழுத்து போட்டு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் என்றால் அந்த அந்தஸ்தை கொடுத்த தலைவன் எங்களுடைய தலைவர். என்னோடு மேடையில் பேசிய தம்பி, என்னோடு டிவி விவாதங்களில் கலந்து கொண்ட தம்பி, என்னோடு கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட தம்பி, 31 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் தம்பி, ஐடி ஊழியராக வேலை செய்து கொண்டிருந்த தம்பி ரமேஷ் என்கின்ற தம்பியை சட்டமன்ற உறுப்பினராக்கி இன்று உலகமே வியந்து பார்க்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை அமைச்சராக்கி அழகு பார்த்த தலைவன் எங்களுடைய தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். அமைச்சரவை பட்டியல பாருங்க, எல்லாம் ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது. கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அது எப்படி கூட்டணி ஆட்சி கொடுக்க முடியும்? அது சாத்தியம் கிடையாது என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன போது தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் சொல்றாரு, பெரியாரின் பேரனாக, அம்பேத்கரின் பேரனாக நான் இருக்கிறேன், ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் நான் பங்கு தரேன் என்று காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்து சமூக நீதி தலைவன் என்று நிலைநாட்டிய ஒப்பற்ற தலைவன் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். இஸ்லாமிய அமைப்புக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறார், காங்கிரசுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறார். ஒரு சமத்துவத்திற்கான ஒரு ஆட்சியை அவர் உருவாக்கி இருக்கிறார். முதல் கையெழுத்துமா, தாய்மார்கள் நீங்க அதிகமா இருக்கிறீங்க, முதல் கையெழுத்து, தலைவர் போட்ட முதல் கையெழுத்து, எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு, எங்களின் தாய்மார்களுக்கு, எங்களுடைய அக்காளுக்கு, எங்களுடைய தங்கைக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்று 300 கோடிக்கு சிங்க பெண்கள் அதிரடி படை என்ற ஒரு படையை உருவாக்கி முதல் கையெழுத்து
பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் வழியில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக முதல் கையெழுத்து. திமுக இந்த டாஸ்மார்க்ல இருந்து எவ்வளவு வந்துச்சு? கோபாலபுரத்துக்கு போயிருச்சா? அண்ணா அறிவாலயத்துக்கு போயிருச்சா? 10 ரூபா பாலாஜி எங்க இருக்காப்ல? என்னப்பா இந்த வாட்டி கமிஷன் சரியா வரலையே என்று ஏங்கி கொண்டிருந்தது திமுக. ஆனா நம்மளுடைய தலைவன் உங்க வீட்டு பிள்ளை ஜோசப் விஜய் அவர்கள் வந்தவுடன் போட்ட கையெழுத்து 717 டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடிய தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். இன்னும் சொல்றார், இன்னும் எந்தெந்த கடைகள் மக்களுக்கு இடையூறாக இருக்கு, எந்தெந்த கடைகள் மசூதியின் பக்கத்தில் இருக்கு, எந்தெந்த கடைகள் கோயில் பக்கத்தில் இருக்கு, எந்தெந்த கடைகள் பள்ளிக்கூடங்களின் கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கு சொல்லுங்க. அந்த கடைகள் எல்லாம் இழுத்து மூடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சாராய கடையிலிருந்து வரக்கூடிய பணத்தில் இருந்துதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அப்படி ஒரு ஆட்சி தேவையில்லை என்று சொல்லக்கூடிய தலைவன் நம்முடைய தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். அரசு அலுவலகங்கள் எங்கு சென்றாலும் அரசு அதிகாரிகள் மிரள்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ஆட்சி காலத்துல லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்ட சில அதிகாரிகள் இன்று லஞ்சம் வாங்க முடியாமல் கண்கள் பிதுங்க மன உளைச்சலில் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு முழுவதும் நேர்மையான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. காலையில 9 மணிக்கு தலைவர் சட்டமன்றத்துக்கு போயிறாரு, தலைமைச் செயலகத்துக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வராரு. முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார் என்றால் அனைத்து துறைகளும் தமிழ்நாடு முழுவதும் நேர்மையாக நடக்கும் என்பதற்காகத்தான் காலையிலேயே எழுந்து தலைமைச் செயலகத்துக்கு சென்று அனைத்து கோப்புகளிலும் கையெழுத்துற. ஒரு கோப்பு போதா? அதிமுக திமுக ஆட்சியில அது கையெழுத்து போடுறதுக்கு 4 நாள் 5 நாள் 7 நாள் ஆகும். ஆனால் அண்ணன் விஜய் அவருடைய டேபிளுக்கு வந்த 10வது நிமிஷம் கையெழுத்து போட்டு அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். கல்வித்துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சி. இதை சொல்லிட்டு நிறைவு செய்யறேன். தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்றால் 20 லட்சம் 30 லட்சம் கமிஷன் ஊழல் கொள்ளையடித்தார்கள். முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதற்கென்று தனியாக ஒரு அலுவலகமே நடத்தினார். பிரைவேட் ஸ்கூலா வாங்க பர்மிஷன் தான். எங்கள் மதம் என்ற உணர்வு கொண்டவர்கள் நாங்கள். அந்த அடிப்படையில் பள்ளி கல்வித்துறையில் கோடி கோடியாக கொள்ளையடித்தது திமுக. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியில் ஒத்த பைசா கூட வாங்காமல் பல்லாயிரக்கணக்கான தனியார் பள்ளிக்கு அனுமதி கொடுத்த தலைவன் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை மார்த்தட்டி பெருமையா சொல்றோம். இதுல உதயநிதி ஸ்டாலின், அவர் உதயநிதி ஸ்டாலினா உதவாத ஸ்டாலினா நமக்கு தெரியல. அவர் ஒன்று சொல்றார், தாவேகா என்பது தமிழ்நாட்டிற்கான பேரிடர், அது இயற்கை பேரிடரா. எளிமையின் அடையாளமாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திமுக கட்சியை எப்படி அவங்க தாத்தா ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொள்ளையடித்தாரோ, அதன் பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுக என்கின்ற கட்சியை கொள்ளையடித்தாரோ, அந்த வரிசையில் திரு உதயநிதி ஸ்டாலின் எப்படி திமுக என்கின்ற கட்சியை கொள்ளையடித்தார்களோ இவர்கள் தான் தமிழ்நாட்டிற்கான பேரிடர். அந்த பேரிடரை மீட்க வந்த மீட்பு சக்தி தான் தாவேகா என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்றோம். திமுக தான் பேரிடர், உதயநிதி ஸ்டாலின் தான் பேரிடர், ஐயா ஸ்டாலின் தான் பேரிடர். அதை மீட்க வந்த மீட்பர் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். அப்புறம் அந்த என்ன கிட்ஸ் பா, ஜென்சி கிட்ஸ், டிஎம்கே ஜென்சி கிட்ஸ் பசங்க ஃபுல்லா காமெடி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் சொல்றான், உதயண்ணா தம்பினானா, டேய் சிஎம் ஓட தம்பினானாங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தம்பி என்பதில் மார்த்தட்டி நாங்க பெருமையா சொல்றோம். அதனால இந்த மாதிரி காமெடி எல்லாம் தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க. அப்புறம் அண்ணா RS பாரதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சார். அவர்தான் திமுகவோட அமைப்பு செயலாளர். அவர் சொன்னார், ஏதோ புளூக்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நீங்க வெற்றி பெற்று ஏதாவது ஒரு மேயரை நீங்கள் வெற்றி பெறுங்க, நான் ஒரு சைடு மீசையை வலிச்சிடறேன் அப்படின்னு ஐயா RS பாரதி அவர்கள் சொன்னார். சென்னை மேயர் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 25க்கும் மேற்பட்ட மேயரை தாவேகா கைப்பற்றியது, தாவேகா வென்றது என்ற வரலாறை நாங்கள் உருவாக்குவோம். ஆனா அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள் போன்று நீங்க மீசையை எடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க மீசை இருக்கும் போதே பார்க்க சகிக்கல. மீசை இருக்கும் போது அம்மா சரியா சிரிக்குதுமா, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. மீசை இருக்கும் போதே பார்க்க சகிக்கல. அதுல ஒரு சைடு மீசை இல்லாம இருந்தா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், சத்தமா சிரிக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப 2 மீசையும் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அதனால மீசையோடு இருக்கணுமா,
மீசை இல்லாமல் ஐயா அவர்கள் இருக்கணுமா இல்ல ஒத்த சைடு மீசையோடு இருக்க வேண்டுமா என்பதை அவரே மிரர் முன்னாடி நின்று பார்த்து அதன் பிறகு முடிவு செய்து கொள்ளட்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.